சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நம்மளுக்கான காப்பு, ப்ரொடெக்ஷன். நிறைய தீய சக்திகள் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கான பயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம அதிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு அரண் நம்ம எப்படி போட்டுக்க போறோம் அப்படிங்கிறது ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல இப்ப நம்மளுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய ஆபீஸ்க்கு பாதுகாப்பு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு நல்ல சுவாசத்தை இழுத்து விடுங்க. டீப் பிரீதிங். சுவாசம் நல்ல டீப்பா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடணும். நல்ல மூச்சை உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய வீட்டை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனக்கண் முன்னாடி உங்களுடைய வீட்டை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா அதை சுத்தி ஒரு கம்பி, அதை வலை மாதிரி ஃபுல்லா மேலையும் ஃபர்ஸ்ட் மேல ஃபுல்லா அதை ரவுண்டா சுத்தி கொண்டு வந்துருங்க வலைய, அந்த கம்பிய. அதுக்கப்புறமா அதை சுத்தி கொண்டு வாங்க. ஒரு வலை பின்றாப்ல மேலையும் உங்களுக்கு சுத்தியும் கொண்டு வாங்க. முதல்ல வெர்டிகலா அதை கொண்டு போயிடுங்க. ஃபுல்லா அந்த கம்பியை உங்க வீட்டை சுத்தி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா அதை உங்க வீட்டை ஹரிசாண்டலா சுத்தி கொண்டு வாங்க. அதை ஃபுல்லா ஒரு கம்பி வலை உங்களுடைய வீட்டை சுத்தி கொண்டு வந்துட்டு அந்த கம்பி வலை முடிஞ்சதுக்கு அப்புறமா எதையுமே அவசரமா பண்ணக்கூடாது. நல்ல நின்று நிதானமா அந்த கம்பி வலைய போடுங்க. முதல்ல வெர்டிகலா போடுங்க. அதுக்கப்புறமா ஹரிசாண்டலா சுத்தி வாங்க. இத நீங்க சொல்லும் போதே, இத பண்ணும் போதே நீங்க என்ன சொல்லிக்கிட்டே வரணும் அப்படின்னு கேட்டா, தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ. துர்கை கிட்ட நம்ம இதுக்கான சேஃப்டியை கேட்குறோம், அவளுடைய சக்தியை கேட்குறோம். அப்போ அவகிட்ட உங்களோட ஒரு பிரேயர், அந்த துர்கை கிட்ட மனசால முதல்ல வேண்டுங்க. அம்மா, எங்க வீட்டுக்கு எந்த தீய சக்தியும் உள்ள நுழையாமல் இதுக்கு பாதுகாப்பு வலைய நீதான் போடணும். எங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பு வலைய நீதான் போடணும். நீ பாதுகாப்பா நீதான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு பிரேயர் சொல்லிட்டு அந்த கம்பி வலைய ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹ. அந்த வீட்டை சுத்தி நீங்க அதை ஃபுல்லா போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஹரிசாண்டலா போட்டுக்கிட்டே வாங்க. ஓம் தும் துர்காயை நமஹ. நீங்க நிதானமா பண்ணணும். அவசரமா எதையும் பண்ணாதீங்க, பலன் இருக்காது. நிதானமா பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய மனக்கண்ல அந்த வீடு ஃபுல்லா அந்த துர்கையினுடைய சக்தி நல்ல சிகப்பு கலர்ல அந்த சக்தி ஃபுல்லா வியாபிச்சு இருக்கிறத நல்லா பாருங்க. அது நல்லா சிகப்பாகிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா துர்கையுடைய அந்த எனர்ஜி ரெட்டா இருக்கும், அந்த ப்ரொடெக்ஷனுக்கான எனர்ஜி ரெட்டா இருக்கும். அதனால சிகப்பா அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபுல்லா அது சிகப்பாற வரையில் நிதானமா கம்பி வலை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஓம் தும் துர்காயை நமஹ நிதானமா சாண்ட் பண்ணி அந்த வீடு ஃபுல்லா ரெட்டாற அளவுக்கு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நன்றி அம்மா,
நீ தான் இந்த வீட்டை 24 மணி நேரம் இந்த தீய சக்தியிலிருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எழுந்து உங்க வேலையை பாருங்க. 24 மணி நேரம் தானா? ஒரு வருஷத்துக்கு ப்ரொடெக்ஷன் கேட்கலாமா? ஏன்னா உங்களது எல்லாமே வேலையே பண்ணாம உங்களுக்கு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. இல்ல, உங்களுடைய ஒரு மெனக்கடல்னு இருக்கணும். அவளுக்கு 24 மணி நேரம் இல்ல, உங்க ஆயுள் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா நிக்கிறதுக்கான சக்தி துர்கைக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்ரத்த கிடையாது. அதனால நம்மளே ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது அந்த கனெக்டிவிட்டியை நாமளே கட் பண்ணி விட்டுருவோம். அந்த துர்கையை நாம எப்பயும் நினைக்கணும்ல. ஒருத்தர் நம்மளுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி இருந்தா தானே பண்ணுவாங்க. யாரு என்னன்னே உன்னை திரும்பியே பார்க்க மாட்டேன்னா அங்கிருந்து என்ன உதவி நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். அதனால டெய்லி பண்ணுங்க. 24 மணி நேரத்துக்கு ப்ரொடெக்ஷன் கேளுங்க, டெய்லி பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பண்ணலாம். அடுத்து நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பண்ணலாம். ஒவ்வொருத்தரா நிக்க வச்சு உடனே ஹோல்சேலா ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தை சுத்தி போடக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாலும் உங்களுடைய அவசரத்தையும் ஆத்திரத்தையும் அதுல காட்டக்கூடாது. அதனால கூட்டமா போடுறது இது கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரா நிக்க வச்சு நீங்க முதல்ல நம்ம எப்படி வீட்டுக்கு பண்ணமோ அதே மாதிரியே அந்த கம்பி வலைய ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக சொல்லி அந்த எந்த நபரோ அந்த நபர்னுடைய பாதத்துக்கு கீழிருந்து தலைக்கு மேல வரைக்கும் முதல்ல வெர்டிகலா போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக சுத்தி அவர் தலை வரைக்கும், பாதத்துல இருந்து தலை வரைக்கும் அந்த கம்பி வலை போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பி அம்மா நீ தான் 24 மணி நேரம் எந்த விதமான தீய சக்தியும் அண்டாமல் நீ பாதுகாப்பு அரணா நீ தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வலை ஃபுல்லா நல்ல சிகப்பு நிறமா மாறுற வரைக்கும் அந்த அம்மனை நீங்க வேண்டிக்கிட்டே இருங்க, துர்கையை வேண்டிக்கிட்டே இருங்க. அது சிகப்பா மாறுற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு நீ தான் 24 மணி நேரம் எனக்கு பாதுகாப்பு அரணா இருக்கணும், இல்லை இந்த நபருக்கு நீ பாதுகாப்பு அரணா இருக்கணும், என் ஆஃபீஸ்க்கு பாதுகாப்பு அரணா இருக்கணும், என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அரணா நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க வெளியில வரணும். இதை டெய்லி பண்ணுங்க. இந்த தீய சக்திக்கான எந்த விதமான பயமோ இதுவோ நம்மளுக்கு இருக்காது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும், ஃபுல்லா ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். கண்டிப்பா இதை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.